இந்தியாவில் பெண்களை விட ஆண்களுக்கு தான் இந்த நோய் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா கருப்பின மக்களை விட வெள்ளையின மக்களுக்கு தான் இந்த நோய் அதிகமா வருமாம். அதுதான் வாய் புற்றுநோய். இந்தியாவில் வாய் புற்றுநோய் பாதிப்பு உலக அளவில் மிக அதிகமாகவே இருக்கு. இது குறித்து ஐசிஎம்ஆர் மற்றும் அதன் தேசிய புற்றுநோய் பதிவு திட்டம் நடத்திய ஆய்வுகளில் சில முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. பெண்களை விட ஆண்களுக்கு தான் இந்த நோய் அதிகம் வர வாய்ப்பு இருக்காம். அதுலயும் குறிப்பா கருப்பின மக்களை விட வெள்ளையின மக்களுக்கு தான் இந்த நோய் அதிகமா வருமாம். ஆண்களிடையே வாய் புற்றுநோய் பாதிப்பு ஆண்டுக்கு 1.20% அதிகரித்து வருவதாகவும் 2024ஆம் ஆண்டுல மட்டும் 11.3 லட்சம் பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டும் இருக்கு. வாய் புற்றுநோய்ன்றது உங்கள் வாயோட உட்புறத்தை பாதிக்கக்கூடிய புற்றுநோயின் ஒரு வகையாகும். வாய் புற்றுநோய் என்றது வாய் அல்லது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்கள்ல ஏற்படக்கூடிய அசாதாரண உயிரணுக்களோட வளர்ச்சியாகும். இது உதடுகள், நாக்கு, ஈறுகள், கன்னங்களின் உட்புறம், வாயின் கூரை அல்லது வாயின் அடிப்பகுதின்னு எங்க வேணா ஏற்படலாம். சிகரெட், பீடி, சுருட்டு அல்லது புகையிலை போன்ற வாய் புற்றுநோய்க்கான மிக முக்கிய காரணங்களா அமையுது. அதிகப்படியா மது அருந்துறதும் HPVன்னு சொல்லக்கூடிய மனித பாப்பிலோமா வைரஸ் பாதிப்பு இருந்தாலும் வாய் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்காம். உதடுகள்ல நேரடியா நீண்ட நேரம் சூரிய ஒளி படுறதுனாலையும் முறையற்ற வாய் பராமரிப்பு மற்றும் கூர்மையான பற்களால வாயோட உட்புறத்தை அடிக்கடி காயம் ஏற்படுவது இந்த மாதிரியான இருந்தாலும் வாய் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இதற்கான அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். வாயில அல்லது உதடுகள்ல வலியற்ற புண்கள் ஏற்பட்டு அது ரொம்ப நாளா ஆறாம இருக்கிறதும், வாயோட உட்புறத்துல காணப்படக்கூடிய வெள்ளை நிற அல்லது சிவப்பு நிற திட்டுகள் இருந்தாலும், எந்த காரணமும் இல்லாம வாயில இருந்து இரத்தப்போக்கு ஏற்படுறதாலையும், உணவு அல்லது தண்ணீரை விழுங்கும் போதும் மெல்லும் போதும் வலி அல்லது அசௌகரியம் ஏற்படுறதாலையும், தொண்டையில ஏதோ சிக்கி இருக்கிற மாதிரி உணர்வு அல்லது மாறாத தொண்டை வலி, பற்கள் தளர்வடைவது அல்லது பல்சட்டை அணியும் போது அசௌகரியம் ஏற்படுறது, விவரிக்க முடியாத தொடர் காது வலி, கழுத்து பகுதியில வீக்கம் அல்லது கட்டிகள் தெரிகிறது, இந்த மாதிரியெல்லாம் 2 வாரங்களுக்கு மேலா நீடித்தா தாமதிக்காம மருத்துவரை அணுகுவது நல்லது.